Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். ஈரோடு கிழக்கு தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தல் நடத்தினால் திமுக களமிறங்க வேண்டும் என திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவான EVKS இளங்கோவன் உடல்நல பாதிப்பால் சமீபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் உள்ளதால் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா அல்லது அப்படியே இருக்குமா என பல கேள்விகள் எழுந்துள்ளது. ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி தேர்தல் ஆணையத்தின் மூலம் விரைவில் அறிவிக்கப்படும் என பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் திமுக போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை திமுகவிற்குள் வலுக்கிறது. சமீபத்தில் நடந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கொள்கை பரப்பு இணை செயலாளரும் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தால் திமுக போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு வந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தற்போது திமுகவுக்கு வேண்டும் என நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருப்பது காங்கிரசுக்கு ஷாக்காக அமைந்துள்ளது.